ஸோ கைஸ், வெல்கம் டு லோத் ப்ரோ லைவ். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, இந்த ஸ்குவாட் ரேட்டிங் அதிகமாக ஆப்போஸ்டாக நான் எப்படி விளாட்றேன்னு காமிக்கிறத பற்றி தான். என் ஸ்குவாட் ரேட்டிங் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்குவாட் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ முக்கியமாக இருக்க போகுது. ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா 3 at the back. இந்த 3 at the back ஃபார்மேஷன் எல்லாம் ஒன்று சூப்பராக விளாடுவானுங்க, இல்லை விளையாடவே தெரியாமல் வருவானுங்க. இருந்தாலும் நான் எந்த ஒரு சான்ஸ் எடுக்க விரும்பலேன்னு சொல்லிட்டு உங்களை 2 CF டைட் மார்க் பண்ணிட்டேன். பொதுவாக எப்பயுமே நான் 2 CFஸை டைட் மார்க் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி 2 CFஸை டைட் மார்க் பண்ணிட்டேன். டைட் மார்க் பண்ணிட்டு 3 at the back அவன் டீப் லைனும் வைக்கல. ஸோ லாங் பால்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய லாங் பால்ஸ் போடணும் கவுண்டர்ஸ்லன்னு சொல்லிட்டு லாங் பால்ஸ் நிறைய போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி கனெக்ட் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் பாலை ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஸ்குவாட் ரேட்டிங்னு இல்லை, ரேங்கிங்கில் ஹையாக வர பிளேயராக இருந்தாலும் நம்ம தோக்கடிக்கலாம். எப்படி பாலை ஹோல்ட் பண்ணி ஆடலாம், எவ்வளோ காமாக ஆடுறோமோ அதான் முக்கியம். காமாக பாலை ஹோல்ட் பண்ணி ஆடுறதுல தான் நம்ம கேமே இருக்குது. ஸோ அதான் நானும் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து பாலை ஹோல்ட் பண்ணி எவ்வளோ காமாக ஆட முடியுமோ அதே மாதிரி காமாக ஆடினேன். நான் சொன்ன மாதிரி 3 at the back டீப் லைனும் இல்லை, லாங் பால் அதே மாதிரி போட்டேன். ஆக்சுவலி எம்பப்பே ரன் கொடுப்பான்னு நினச்சேன். எம்பப்பே இல்லை, அந்த இடத்துல மெஸ்ஸி ரன் எடுத்து ஃபஸ்ட் டச்லேயே ஃபினிஷ். ஃபஸ்ட் டச்னா நார்மலான ஷூட் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. கோல் போயிடுச்சு. ஃபஸ்ட் போஸ்ட்டில் அடித்தாப்புல அது கோல் கனெக்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ தான் ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு, நான் யாரும் ரன்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், ரூமினிகா வரைக்கிட்டேன். ரூமினிகா வரைக்கினது காரணம் கோல் போச்சு. ரன்ஸ் நம்ம கேப் இருந்தால் ரன் மேக் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு ரூமினிகா வரைக்கினேன். அதே மாதிரி நிறைய ரன்ஸ் மேக் பண்ணி கொடுத்தாப்புல. அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பால் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவனோட ஹாஃப்லேயே அவனோட ஃபைனல் தேர்ட்லேயே நிறைய பால் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கேப் க்ரியேட் ஆச்சு. கேப் க்ரியேட் ஆகி எம்பப்பே பிளிட்ஸ்கல் கோல், அதில் தான் எனக்கு செகண்ட் கோல் கிடச்சிச்சு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணணும், எவ்வளோ நல்லா பால் ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ கேப் நம்மளுக்கு ஆப்பரண்ட் ஆஃபில் க்ரியேட் ஆகும். ஆப்பரண்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன்கிட்ட பால் இல்லாமல் அவன் கோல் அடிக்க முடியாது. ஸோ அவன் ப்ரெஸ் பண்ணி தான் ஆவான். அப்படி தான் எனக்கு செகண்ட் கோல் போச்சு. தேர்ட் கோல் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்டோட டிஃபென்சிவ் எரரு. நான் அவனை போட்டு ப்ரெஸ் பண்ணி தாக்கிட்டேன். அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டான். எனக்கு அது கோல் போயிடுச்சு. ரூமினிகா திருப்பி ஃபஸ்ட் போஸ்ட், இப்போலாம் ஃபஸ்ட் போஸ்ட் அடித்து நிறைய கோல் போகுது. ஓகே, அடித்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு விட்டேன். அதான் ஃபஸ்ட் மேட்ச்சு. அப்புறம் பிடபிள்யூ கிளான் போடல, அது நல்ல கிளான் ஆக்சுவலி. அப்புறம் செகண்ட் மேட்ச்குள்ளே போனேன். செகண்ட் மேட்ச் தான் அப்போது அதே மாதிரி 3 at the back. இந்த அப்போவும் 3 at the back. நான் லாங் பால் போடலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த அப்போட்ட என்ன ஒரு வித்தியாசம்னா, அவன் டீப் லைன் போட்டான். டீப் லைன் போட்டு அவன் பால் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் லாங் பால் போட ஆரம்பிச்சிட்டான். போன மேட்ச் என்ன பண்ணணும் அதை எனக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆப்போசிட்டில். சரி ஒர்க்கால ஃபார்மேஷனை மாற்றணும்னு ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஃபார்மேஷனை மாற்றுறேன். அந்த ஃபார்மேஷனை நான் ஒர்க்கால. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நெய்மரை தூக்கி இறக்கிட்டேன் உள்ளுக்கு தலைவனை. ரைட் விங்கில் அட்டாக் இனிஷியேட் பண்ணதை இப்போ லெஃப்ட் விங்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நான் நினச்ச மாதிரி ஒர்க்கும் ஆச்சு. என்ன பண்ணேன், நான் எல்லா ஃபஸ்ட் டச்சுமே நெய்மார்ட்டேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி 1-2 நெய்மாரை வச்சு இனிஷியேட் பண்ணுற மாதிரி, கவுண்டர்ஸும் நெய்மாரை வச்சு, எல்லாமே நெய்மார். செகண்ட் ஹாஃப்லாம் நெய்மார் வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி எனக்கு கேப் கிரியேட் ஆச்சு. கொடுக்குற பால் எல்லாத்தையும் நெய்மார் வாங்கினாப்புல சூப்பராக விளாண்டு கொடுத்தாரு. நெய்மார் சூப்பராக விளாண்டு கொடுத்தாருன்றதை விட்டு அவர் எப்பயும் நல்லா தான் விளாடுவார். நான் அந்த கார்டை வச்சு கொஞ்சம் நல்லா விளாண்டேன், எந்த தப்பும் பண்ணாமல். அதான் மேட்ரு. நெய்மார் உண்மையிலே நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கேம்லேயே இந்த பெஸ்ட்டு நெய்மார் கார்டு, இந்த பார்சலோனா கார்டு. ஆக்சுவலி இப்போ பிரேசில் ஒரு கார்டு வந்துச்சு, ரோல் பிளேயர் கார்டு, அதுவும் நல்ல கார்டு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன் மை ஒப்பீனியன் இந்த நெய்மார் தான் பெஸ்ட்டு நெய்மார்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் அதை வச்சு நிறைய விளையாண்டுருக்கேன், அதனால் சொல்ல வரேன். ஸோ அதான் நெய்மார் இறக்கி விட்டேன். நெய்மார் வச்சு 1-2 போட்டேன். கேப் கிரியேட் ஆகி ஜார்ஜ் பெஸ்ட்டுக்கு கேப் கிரியேட் ஆகி செகண்ட் கோல் விழுந்துச்சு. தேர்டு கோலும் அதே தான், எம்பப்பே டு நெய்மார் டு குல்லெட்டை சூப்பராக ஹெட் எடுத்து கொடுத்தாப்புல. இதை தேர்ட் கோல் போச்சு. செகண்ட் கோலுமே குல்லெட் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து அடிச்சு கொடுத்தாரு. அதில் தான் கம்பேக் வந்துச்சு. ஸோ நான் போட்ட பிளான் ஆக்சுவலி ஒர்க் ஆச்சு. அட்டாக் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு தள்ளி விட்டேன், புல்லெட்டை ஃப்ரீ ஆக்கி விட்டேன். அதே மாதிரி பெஸ்ட்டையும் ஃப்ரீ ஆக்கி விட்டேன். ஸோ அங்கேருந்து அட்டாக் இனிஷியேட் பண்ணி ரைட் சைடு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒர்க் ஆகி 3 கோல் அதே மாதிரி தான் வந்துச்சு. மேட்ச்சை கம்பேக் பண்ணி ஜெயிச்சாச்சு. அடுத்த தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் அப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மேஷனோட வந்தாப்புல. கிட்டத்தட்ட மிட்ஃபீல்டு கொஞ்சம் ஓவர்லோடாக இருந்துச்சு அவனுக்கு. அதனால் ஓகே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் ஒரு சிஎஃப் நம்ம அவனை டைட் மார்க் பண்ணாலும் பிரச்சனை. நான் என்ன பண்ணிட்டேன், 2 AMF டைட் மார்க் பண்ணிட்டேன். மிட்ஃபீல்டு ஓவர்லோடாக தான் இருக்குது, இருந்தாலும் 2 AMF டைட் மார்க் பண்ணிட்டேன் இந்த மேட்ச். ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெஸ்ட்டு. இந்த கோல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்சல் டென் போட்டால் பாடி பேலன்ஸ் வேணும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல பாடி பேலன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்ட்டு மொதல் கோல் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆப்போ ப்ரெஸ் பண்ணி தாக்கிட்டான். இந்த மாதிரி ஆப்போ வந்தாலும் எனக்கு பிடிக்காது. கண்ணை மூடி ப்ரெஸ் பண்ணுவான். அவனுக்கும் தெரியாது எங்கே ப்ரெஸ் பண்ணுறோன்னு, நம்மளுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு லக்கில் ஏதோ ஒரு பால் இன்டர்செப்ட் பண்ணிடுவானு. அதனாலே இந்த மாதிரி ஆப்போஸ் எனக்கு பிடிக்காது.
அதனால் என்ன பண்ணிட்டேன், நல்லா பேக் லைனில் நல்லா பால் ஹோல்ட் பண்ணி அவனை நல்லா ப்ரெஸ் பண்ண விட்டு கேப் கிரியேட் பண்ணி விட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு எம்பாப்பே 2 கோல் அடிச்சு கொடுத்தாப்புல. ஃபஸ்ட் போஸ்ட்டு, செகண்ட் போஸ்ட்டில் தேர்டு கோல். அதே மாதிரி 3-0 போயிடுச்சு. தேர்டு கோல் பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபென்சிவ் வேறு, நான் ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணாமல் விட்டேன். அதில் அவன் அட்வான்டேஜ் எடுத்து ஃபஸ்ட் கோல் அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம்லாம் கம்பேக் கிடையாதுன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதோட மேட்ச் முடிஞ்சிச்சு, அதான் தேர்ட் மேட்ச்சு. ஸோ இந்த ஆப்போஸில் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா பாலை நல்லா ஹோல்ட் பண்ணி ஆடுங்க. ரேட்டிங் முக்கியமே இல்லை, ஸ்குவாட் ரேட்டிங் முக்கியமே இல்லை, அவனோட ரேங்கிங் முக்கியமே இல்லை. நம்ம எப்படி விளாட்றோம், நம்ம கேம் பிளே எப்படி காமிக்கிறோன்றது தான் மேட்ரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாலை ஹோல்ட் பண்ணி ஆடுங்க. எவ்வளோ பெரிய ஆப்போ வந்தாலும் தோக்கடிச்சிடலாம்.